Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து React. Reactனா என்னன்னாங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை தான் நம்ம சொல்றது வந்து Reactனு சொல்லி. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அதான் இந்த Reactல நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். அதான் இதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு காம்போனன்ட் பேஸ்ல தான் இந்த React அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும். இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்னா அது வந்து ஒரு காம்போனன்ட் பேஸ்ல வந்து ஒர்க் பண்றனால ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ கூகுளில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். நியூ ஃபோல்டர், பேர் வந்து ரியாக்ட் லெசன்ஸ்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ 1 by 1 ரியாக்ட் செஞ்சுட்டு போனேன். இல்லை இப்போ இதில் போய் நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இதுதான் நம்மளோட ஃபோல்டர். இதில் போயிட்டு நீங்கள் சிஎம்டின்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஈஸியாக ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒயிட்னு ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்போ முன்ன வந்து நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுற நேரம் இந்த கெட் ஸ்டார்டட் ரியாக்ட்னு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம என்ன செய்வோம், ரியாக்ட் யூஸ் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இந்த முறை வந்து சரியான வந்து டிலே ஆகும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து சரியான டைம் எடுக்கும். இந்த கிரியேட் ரியாக்ட் அப்படின்னு இந்த கமாண்டை காப்பி பண்ணி அவங்களோட டெர்மினலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் இட் டேக் டூ மச் ஆஃப் டைம் டு கெட் இன்ஸ்டால் ரியாக்ட். ஓகே, அது அந்த முறையை தவிர்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் npm init white. இந்த whiteன்ற ஃப்ரேம்வொர்க் வழியால் நம்ம whiteனா வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க் வழியால் ரியாக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நேரம் ரொம்ப ஈஸியாக நமக்கு இன்ஸ்டால் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த npmன்றது நம்ம கமாண்டை வந்து நம்ம டைப் பண்ணுற நேரம் நமக்கு இந்த Node.jsன்ற லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த npmன்ற கமாண்டை வந்து நம்மளால டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இந்த Node.js இதில் வந்து நீங்கள் இந்த Node.jsஐ வந்து உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்படின்னா தான் இந்த npmன்ற கமாண்டை வந்து நம்மளால் இங்கே வந்து டைப் பண்ண முடியும். npmனா வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பேக்கேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கான ரியாக்ட் ஒர்க் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க நம்மளோட ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒயிட் வழியால். ஓகே, இதில் பாருங்க பேக்கேஜ் நேம் கேட்குது, ஒரு ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுப்பேன். அடுத்து பேக்கேஜ் நேம் கேட்குது, இதே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கொடுக்குற நேரம் இல்லை பாருங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குற நேரம் அது வந்து என்ன கேட்குதுன்னா இது வந்து கேபிட்டலில் தான் எழுத கேட்குது, சிம்பிளாக தான் எழுத கேட்குது. நீங்கள் கேபிட்டல்லாம் எழுதுனா அதை எழுதாது. இப்போ அதனால் அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்கள எழுத சொல்லி இந்த மாதிரி எழுதுங்க. இப்போ நேமிங் கன்வர்சேஷன் வந்து இதில் கேட்குது, நமக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கிறது. இப்போ என்டர் பண்ணால் சிலெக்ட் அ ஃப்ரேம்வொர்க், எந்த ஃப்ரேம்வொர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்குது. இல்லை நிறையா ஃப்ரேம்வொர்க் இருக்குது, விவோ இருக்குது, ரியாக்ட் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுற ஃப்ரேம்வொர்க்னா ரியாக்ட். அப்போ உங்களோட கீபோர்டில் அப் அண்ட் டவுன் ஏரோ வழியால் அந்த ஃப்ரேம்வொர்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எந்த டவுன் ஏரோ வழியால் நான் வந்து ரியாக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் டைப் ஸ்கிரிப்ட் வழியால் இன்ஸ்டால் பண்ணேன், ஜாவா ஸ்கிரிப்ட் வழியால் இன்ஸ்டால் பண்ணேன். அதனால நான் ஜாவா ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்துக்கிறேன். உங்களோட டவுன் ஏரோ மூலியமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்கு உங்களோட கீபோர்டில், நான் டவுன் ஏரோ மூலியமாக ஜாவா ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஓகே, தேர்ந்தெடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அதில் பாருங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று அவங்க பாருங்க அவங்க கிரியேட் பண்ணி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு முறை. அதுக்கப்புறம் சிடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் npm இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. இந்த உங்களுக்கு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா npm இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நோட் மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குள்ளே தான் நமக்கான அவ்வளோ டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம ரியாக்ட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சிடி அவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போங்க. சிடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு அவங்க டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மேலே பாருங்கள் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க சிடி மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம்
நீங்கள் எப்படின்னா இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு இப்படி போயிடுவீங்க. அதாவது ஓகே, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன சொல்லணும், என்ன இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு npm இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. npm இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களை அந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ, இது ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடுங்க அப்படி. ஓகே, இப்போ நாட் மாடியூல்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது வந்து எப்படி ரன் பண்ணணும்னா இந்த பாருங்க கமாண்ட் கொடுத்துருக்காங்க, npm run tabன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒயிட் வழியால் ரன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். அது வந்து npm ஸ்டார்ட் மாதிரி நார்மலாக இதில் வந்து இந்த மாதிரி தான் ரன் பண்ணி. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இந்த முறை தான் வந்து ஈஸியான முறை நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டக்குன்னு வெல்கம் பேஜ் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஈஸியாக அந்த ஒயிட்டை யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எங்களோட மெஷின்ஸ். ஓகே, சிம்பிள் ரைட். இப்போ இது முடிஞ்சு. இப்போ ரியாக்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து என்னோட VS கோட் எடிட்டருக்கு நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ உங்களுடைய அட்ரஸ் பாரில் போயிட்டு இது அவங்களோட அட்ரஸ் பார், இல்லை சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு ஏன்னா கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்டை வந்து நம்மளோட VS கோட் எடிட்டருக்கு இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஓகே, இங்கே வர உங்கள் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ பாருங்கள் நோட் மாடியூல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஓகே, நோட் மாடியூல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. உங்களோட மெஷின்ஸ் வந்து பப்ளிக்ஸ் ஃபோல்டர் SRC பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இது index.html இதுதான் இந்த ரியாக்ட் வந்து நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு வந்து இந்த இதை வந்து பாருங்கள் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, இதுதான் இந்த index.html. இதில் பாருங்கள் இதில் ரூட்னு ஒன்று இருக்குது, ஐடி ரூட். ஓகே, இது வந்து ரூட்னு சொல்லி ஐடி ரூட். இதுக்குள்ளே பாருங்கள் பாத் கொடுத்துருக்காங்க, என்னது SRCயில் main.jsx. இப்போ இந்த main.jsxயில் வந்து இந்த ஃபைலில் தான் வந்து நம்மளுக்கு என்னது இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ரன் பண்ணுற நேரம் இந்த பாத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த main.jsxல வந்து பாருங்கள் நம்ம வந்து ஆப்ன்ற கம்போனண்ட்டை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் பாருங்கள் ஆப்ன்ற ஒரு கம்போனண்ட்டை கால் பண்ணியிருக்கோம். இந்த இருக்கு ரியாக்ட், இங்கே பாருங்க இந்த ஆப் கம்போனன்ட். இந்த கம்போனன்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். ஓகே, இந்த கம்போனன்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்கு app.jsx. இதுதான் ஒரு வெல்கம் பேஜில் வந்து இந்த கம்போனன்ட் தான் ரன் பண்ணி காட்டுது. ஓகே ஓகே, இந்த கம்போனன்ட் தான் ரன் பண்ணி காட்டுது. இதுக்கான CSS ஸ்டைல்ஸ் தான் இது. ஓகே, இதுதான் பேசிக்ஸ். இதுதான் ஒர்க்கிங் ஃப்ளோ ஆஃப் ரியாக்ட். ஃபர்ஸ்ட்டாக ரியாக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, index.html. அதில் இருந்து உள்ளுக்கு ரெண்டாக பண்ணியிருக்கோம், இது main.jsx. அதுக்குள்ள ஆப், இந்த ஆப் வந்து இந்த என்ன தான் ஒர்க் பண்ணும். நான் இதை அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லாம் அழிக்கிறேன், இந்த ரிட்டர்னுக்குள்ளே உள்ளது. ஓகே, இந்த மாதிரி நான் எல்லாம் இங்கே வந்து டிப்பாக போட்டுக்கிறேன். டிவிஷன் டெக் தேவை, இதுதான் ஸ்ட்ரக்சர், ரியாக்ட் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் தேவையில்லை, மேலே உள்ளதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தேவை ரியாக்ட் வந்து அட்வான்ஸாக செய்கிற நேரம். இப்போ வந்து இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள். ஓகே, இந்த இருக்கு main.jsxல ஆப்ன்ற கம்போனன்ட் தான் கால் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு h4 டேக் ஒன்று யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நான் ஹலோ ரியாக்ட்னு சொல்லி கொடுக்குறேனே. இப்போ பாருங்க ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்படி இல்லை, நான் வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று நான் அந்த main.jsxல வந்து இருக்குது, அந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிக்குவேன். இந்த இருக்கு இதில் வந்து index.css இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது டிஃபால்ட்டாக அதில் வாருது. நம்ம வந்து முதல்ல ரியாக்ட் வெல்கம் பேஜில் வந்த ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டைல், அதனால தான் அது வந்திருக்கு. இப்போ ரன் பண்ணி பாருங்க, ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி சக்ஸஸாக ரன் ஆகும். ஓகே, வெரி சிம்பிளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகும் உங்களோட ப்ரௌசரில்.
இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ரைட். இந்த ஹலோ ரியாக்ட்னு இப்போ வந்து கொஞ்சம் H1 டேக் போட்டோன்னு பாருங்க, பெருசு அந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ரைட். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் வந்து எப்படி ஒரு ரியாக்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஓகே, இதுதான் வந்து ரியாக்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது அதில் காட்டுறேன் பாருங்க, ஒரு டயக்ராம் அனுப்பிச்சிட்டு. ஆப்ன்றது வந்து ஒரு மெயின் காம்போனன்ட். ஓகே, ஆப்ன்றது மெயின் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்டுக்குள்ள நம்ம எத்தனை காம்போனன்ட் கிரியேட் பண்ணாமல் இந்த காம்போனன்ட்களுக்கு தான் அதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாக்ஸ்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த பாக்ஸ்ன்ற காம்போனன்ட்டை இதுக்கு தான் கொண்டு போய் போட போகிறோம். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். எஸ்ஆர்சியில் வந்து ஒரு ஃபோல்டரில் எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள காம்போனன்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நியூ ஃபைல், இதில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம், box.jsx. JSXன்றது வந்து ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன். ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன் தான் சொல்றது JSX சொல்லி. இதாக இருக்கு ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேம் app.js அப்படியே இந்த ஃபைல் உங்களை போய் நான் எழுதுறேன்னா எப்படி எழுதுறேன்னா, ஃபங்க்ஷன் இப்படி தான் ரியாக்ட் எழுதுறது, பாக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், சிம்பிள், இவ்வளோ தான். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அவுட் சைடுக்கு. அப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸுக்கு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் தான் அக்சசிபிள் பண்ணும். அதனால எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாக்ஸ்னா இந்த காம்போனண்ட்டை எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதெல்லாம் ஒரு காம்போனன்ட். இல்லாட்டி இந்த காம்போனன்ட் இந்த கிளாஸுக்கு மட்டும் தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஒன்று கொடுக்கலன்னா இதுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். இப்போ இப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட மெயின் காம்போனன்ட்க்கு வந்து இந்த காம்போனண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்தா தான். ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எழுதணும் ரிட்டர்ன்னு சொல்லி ஒன்று எழுதணும். ஓகே, ரிட்டர்ன்ற இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் எழுத போறேன் என்னது, டிவிஷன் டேக் ஒன்று எழுதி இதுக்குள்ள டிவிஷன் டேக் ஒன்று எழுதி இதுக்குள்ள நான் எழுத போறேன். இப்போ டிவிஷன் டேக் வந்து எழுதாம இந்த மாதிரியும் காட்டலாம் டிவிஷன் டேக். இப்போ இந்த மாதிரி முறையிலையும் காட்டியிருப்பாங்க, சிலவங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், அதனால இப்படியே நான் எழுதி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி எழுதி காட்டுவாங்க சிலவங்க. ஓகே, நீங்க அந்த மாதிரி எழுதி காட்டணும். ரைட். இப்போ இதுக்குள்ள நான் எழுத போறேன் H1 டேக் உள்ளுக்குள்ள நான் வந்து பாக்ஸ்ன்னு எழுத போறேன். ஓகே, பாக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ நம்மளோட இதை தான் நம்ம கிரியேட் பண்ண பாக்ஸ்ன்ற காம்போனன்ட், நம்ம இதை வந்து ஒரு மெயின் காம்போனன்ட்டுக்கு கால் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ன்றது மெயின் காம்போனன்ட். ஓகே, அதுக்குள்ள வந்து இந்த மெயின் காம்போனன்ட்டுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண காம்போனன்ட் பாக்ஸ் காம்போனன்ட்டை கால் பண்ண போறேன். இந்த இருக்கு பாக்ஸ் காம்போனன்ட். இதை எப்படி கால் பண்றதுன்னா, அந்த காம்போனன்ட்டை இங்கே எழுதுங்க. ஓகே, இப்படியே எழுதுங்க பாக்ஸ்ன்னு. இங்கே வந்துருச்சு. அது எங்கே இருக்குன்றத பார்த்தையும் பாருங்க, அதை டிஃபைன் பண்ணி காட்டுது. இதா இருங்க, டாட் காம்போனன்ட்டுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து டாட்னா அந்த கரண்ட் டைரக்டரியிலேருந்து போனோம்னா அங்கிட்ட ஒரு காம்போனன்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ்ல உள்ள ஃபோல்டருக்குள்ள தான் அந்த பாக்ஸ்ன்ற காம்போனன்ட் இருக்குன்றத இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுது. அதை தான் இங்க நான் வந்து காட்டிட்டுது. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மேலே இம்போர்ட் ஆயிடுச்சு. மேலே கிளிக் பண்ணோன்னா இப்படி மேலே இம்போர்ட் ஆகி வந்துடும். ஓகே, இது கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிடும். இப்போ இதில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்க
பாருங்க பாக்ஸ்னு வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த கம்போனண்ட்ல நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ, பாக்ஸ் கம்போனண்ட்ல என்ன எழுதியிருக்கீங்க, டெக்ஸ்ட் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உன மெயின் கம்போனண்ட்ல இந்த நேமை கால் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. சரியா? வெரி சிம்பிள், ரைட்? இப்போ அடுத்தது வந்து app.jsxல இப்போ பாக்ஸ்னு ஒரு கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு 4 கம்போனன்ட்ஸ் நமக்கு கால் பண்ணி நம்மளுக்கு வந்து பேஸ்ட் பண்ணணும்னா சிம்பிள் தான் அது. அந்த டெக்னிக் சிம்பிள். நான் வந்து இன்னொன்று நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஒன்று எழுதுவோம். அப்போ box.cssன்னு எழுதிட்டு இந்த பாக்ஸுக்கு ஒரு கலர் ஒன்று அப்ளை பண்ணும், ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணும். இந்த பாக்ஸுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணும். கிளாஸ் நேம் நான் பாக்ஸ்னு போடுறேன். இப்போ இங்கே நான் வந்து நான் எழுத போகிறேன் பாக்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்குள்ளே எழுத போகிறேன் பேக்ரவுண்ட் கலர் ரெட், width வந்து பாக்ஸுக்கு ஒரு width ஒன்று கொடுக்குறேன் 100 பிக்சல், height வந்து 100 பிக்சல் கொடுக்குறேன், border வந்து இப்படி solid கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாக்ஸுக்கு இந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ணியிருக்கேன் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர், width அண்ட் ஹைட் அண்ட் சாலிட், ஒரு border கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ box.jsxக்கு வந்து இப்போ இந்த ஸ்டைலை வந்து இந்த கம்போனண்ட்டுக்கு நான் பாஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டைலை வந்து எங்கே இருக்கும், அந்த ஸ்டைலை வந்து இங்கே நான் கொடுக்கணும். இப்போ அதை இம்பார்ட் இதுக்குள்ளே போயிட்டு டாட் box.css கரண்ட் டிரெக்டரி ஸ்லாஷ் box.cssன்னு கொடுங்க அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலை. ஓகே பை அந்த ஸ்டைலை எனக்கு கொடுங்க. இப்போ இங்கே ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு. அந்த பாக்ஸுக்கு நான் ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அந்த பாக்ஸுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுது, சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுது. இப்போ எனக்கு ஒரு 4 பாக்ஸாக வேணும்னா என்ன பண்ணுறது, அதை 4 தரம் அப்படி கால் பண்ணணும். அப்படின்னா 4 பாக்ஸஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேயா?